பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி கர்த்தாவே உடைய வசனத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். ஆபக்கூக் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் எவரி மிஷன் ஆஸ் அ விஷன் என்று சொல்லுவார்கள். தமிழில் நினைவுகள் இல்லாமல் செயல்பாடுகள் இல்லை, அப்படிதானே? நாம் கர்த்தருடைய சாயலிலே படைக்கப்பட்டு பாவிகளாய் மாறிவிட்டாலும் கூட தமது மிகுந்த கிருபையினால் தமது சொந்த இரத்தத்தை நமக்காய் சிந்தி நம்மை மீட்டு ரட்சித்து நம்மை நீதிமான்களாக்கிய பிற்பாடு அவர் நிறைவேற்ற நினைக்கின்ற காரியங்களை இந்த பூமியிலே ஊழியங்களாக நமக்கு தந்து அதற்குண்டான தரிசனங்களையும் ஒன்றுக்கும் உதவாத நமக்கு வெளிப்படுத்தி அதை ஏற்றபடியிலே அவர் செய்து முடிக்கிறார். ஒரு சின்ன கேள்வி, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது, சரிதான். அவர் செய்ய நினைத்ததை உடனே அவர் செய்து விடலாமே, ஏன் செய்வதில்லை? சில தரிசனங்கள் செயலாக மாற நாம், அதாவது விசுவாசிகளாகிய ஊழியர்களாகிய அநேகருடைய ஒத்துழைப்பு கர்த்தருக்கு தேவையாக இருக்கிறது. விசுவாசிகளும் ஊழியர்களும் ஒரே விசுவாச அளவில் செயல்படுவது இல்லை. எனவே கர்த்தர் நமது தரிசனம் நிறைவேற அதற்குண்டான எல்லோரையும் ஆயத்தப்படுத்தி தயார்படுத்த வேண்டியுள்ளது. ஆனாலும் அது தாமதித்தாலும் வாய்க்கும். உற்சாகமாக கர்த்தரோடு சேர்ந்து செயல்படலாமே. இப்படியாக 20 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு தீர்க்க தரிசனத்தை இவ்வையாக என்ன அருமையாக கர்த்தர் நிறைவேற்றினார் கடந்த வாரத்திலே என்பதை சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. கத்தோலிக்க குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து தேவனுடைய கிருபையினாலே பரிபூரணமான அற்புத சுகத்தை எனக்கு தந்து ஊழியக்காரனாக என்னை கர்த்தர் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் எனக்கு ஒரு உடன் ஊழியரை கர்த்தர் தந்தார். நானும் அந்த தம்பியுமாக சேர்ந்து ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் திடீரென்று என்னுடைய கண்களுக்கு முன்பாக அம்மையார் குப்பம் என்று வந்தது.
இது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். நான் ஜெபத்தை முடிச்ச உடனே அந்த தம்பியை பார்த்து சொன்னேன், தம்பி, அம்மையார் குப்பம் எங்கன்னா இடம் இருக்கா, உனக்கு தெரியுமா அப்படின்னு. அந்த தம்பியும் சென்னை சேர்ந்தவனாக இருந்ததுனால தெரில பிரதர், எனக்கு தெரியல. ஏன் என்ன அப்படின்னு, அங்கே கர்த்தர் நமக்கு ஒரு சபை கொடுக்க போகிறார் போல இருக்குது அப்படின்னு. அப்படியா, அம்மையார் குப்பம் தெரியா? அம்மையார் குப்பமா அவையார் குப்பமா அப்படின்னா, தெரியலப்பா, அம்மையார் குப்பம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு, பிற்பாடு ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே ஊற்று தண்ணீர் என்ற ஒரு பத்திரிகை நாங்கள் வெளியிட கர்த்தர் கிருபை செய்தார். அப்பொழுது அதில் ஜப குறிப்புகள் பக்கத்திலே அம்மையார் குப்பம் என்ற இடத்திலே ஒரு கிளை சபை ஆரம்பமாக இதற்காக ஜெபியுங்கள் என்று எல்லாருக்கும் ஒரு ஜப குறிப்பை நாங்கள் கொடுத்துருந்தோம். எல்லாரும் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் ஜெபிச்சு உண்மையாகவே சொல்கிறேன், நீ என்ன பண்ண நடக்க போகுதுன்னு தெரியலாம நாங்கள் விட்டுட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி கர்த்தர் செய்யட்டும் என்று. கர்த்தர் இன்னைக்கு வாஸ்தம் பாருங்க, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதிப்பதில்லை. அப்படியே அது தாமதித்தாலும் அது பொய் சொல்லாது, அது வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே திடீர் என்று ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே அந்த அம்மையார் குப்பத்தை சேர்ந்த ஒரு முழு குடும்பம், தாய், தகப்பன், 3 ஆண் பிள்ளைகள், ஒரு சகோதரி, அவருடைய எல்லாம் குடும்பமாய் வந்து இந்த இடத்துல ஞானஸ்தானம் பெற்றார்கள். எல்லாரும் மிக வைராக்கியமான இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆச்சரியமா இருந்தது. அப்போ அவங்கள நாங்கள் கேட்டோம், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் ஊர் பேர், நாங்கள் திருத்தணியிலேருந்து வந்திருக்கோம்னு சொன்னாங்க. திருத்தணியில் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். திருத்தணியிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் அங்கிள் அங்கே ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு பேர் அம்மை வாரி குப்பம். அம்மை நோய் ஏற்பட்டு அந்த கிராமமே அழிஞ்சு போயிடுச்சு, இப்போ அதை அம்மையார் குப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கிருந்து தான் வந்திருக்கோம். அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ தூரத்திலிருந்து கர்த்தர் எப்படி நம்முடைய சபைக்கு தரிசனம் எந்த சபைக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த சபையை நோக்கி அந்த எல்லா முழு குடும்பத்தையும் கொண்டு வந்து முழு குடும்பமாய் ஞானஸ்தானம் பெற கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ நாங்கள் சிரித்து கொண்டோம், ஏதோ ஒரு கர்த்தர் காரியத்தை வைத்திருந்தார் என்று. 3 ஆண் பிள்ளைகளும் நன்றாக படித்தவர்கள். எல்லாரும் அவருடைய மூத்த மகனுக்கு தரிசனம் இருக்கிறதை போல எனக்கு ஆவியிலே நான் உணர்ந்து அந்த தம்பி கிட்ட பிற்பாடு அவருக்கு திருமணமாகி அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. என்னடா இந்த தம்பி மூத்த மகனுக்கு இந்த தரிசனம் நிறைவேறணும் நினைச்சுமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தினுடைய கடைசி பிள்ளை ஜான் வெங்கடேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பி சிங்கப்பூரில் வேலை செய்து கொண்டிருந்தார். பிஇ முடிச்சுட்டு, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, அவர் அந்த நாளிலே அங்கேருந்து வேலையை முடிச்சுட்டு அங்கே லீவில் இங்கே வந்திருந்தப்போ என்னை பார்க்க வந்தப்போ நான் கேட்டேன், என்னப்பா உங்கள் அண்ணனுக்கு அந்த அழைப்பு இருக்குதுன்னு நினச்சி பார்த்தா கடைசியில் அப்படி போயிட்டுருக்குது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அங்கிள், நான் சிங்கப்பூரில் இருந்தாலும் கூட சிங்கப்பூரில் ஊழியம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. நான் அவரை பார்த்து கேட்டேன், எப்பா உங்கள் ஏரியாவில் ஒரு சர்ச் போடணுன்றதை நாங்கள் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்பாக எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனம், அது எப்படி நிறைவேற போகுது எனக்கு தெரியலன்னு சொன்ன உடனே என்ன நடந்ததோ தெரியல, அந்த இளைய மகன் இந்த ஜான் தம்பி உடனே அப்படியே வந்த இந்த இடத்துல எங்கள் ஆலயத்திலே தங்கி நித்திய கர்மலை ஓடிட்டு இங்கேயே தங்கி 21 நாள் உபாசம் எடுத்தார். 21 நாள் உபாசம் எடுத்து முடிச்ச உடனே சொன்னார், அங்கிள், இனிமேல் வேலை தேட போகிறதில்ல, வேலைக்கு போக போகிறதும் இல்லை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய சொல்லி எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு அழைப்பு இருக்குது என்பதை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன் என்று அந்த நாளிலே சபையிலே அவரை பிரதிஷ்டை செய்து அந்த நாளிலே அனுப்ப கர்த்தர் கிருபை செய்தார். பிற்பாடு தேவனுடைய பெரிதான கிருபையினாலே எங்களுடைய எல்லா அந்த இடத்துல தேவையான தேவை முதல்ல அவங்க அப்பா முதல்ல ஒரு இடத்தை கொடுத்தார். பிற்பாடு யாரெல்லாம் கொண்டு கர்த்தர் அந்த இடத்திலே அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சித்தம் வைத்திருந்தாரோ அந்த ஏரியாவுடைய பிள்ளைகளே சேர்ந்து அந்த ஆலயத்தை கட்ட எங்களால் முடிந்த எல்லா பண உதவியும் கர்த்தர் எங்களுக்கு செய்து, கர்த்தர் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த மாதம் 15ஆம் தேதியிலே சந்தோஷமாக அந்த நாளிலே நாங்கள் எல்லோருமாய் கூடி வந்து அந்த இடத்திலே சர்வ வல்லவர் கன்மலை கிறிஸ்து சபை என்ற பெயரிலே ஒரு சபையை ஸ்தாபிக்க கர்த்தர் உதவி செய்தார். கிட்டத்தட்ட 20-25 ஊழியக்காரர்கள் வந்து அந்த நாளிலே சபைக்காக ஜெபிக்க, கிட்டத்தட்ட பிள்ளைகள் மாத்திரம் கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே வந்து அந்த நாளிலே சபையினுடைய பிரதிஷ்டையிலே அந்த நாளிலே கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, எல்லாரையும் கூட்டி சேர்க்க வேண்டி இருக்கிறதுனாலே சில நேரங்களிலே குறித்த தரிசனம் கொஞ்சம் தாமதிக்கும். நம்ம உடனடியாக கர்த்தரோடு சேர்ந்து கொள்வோமே ஆனால், உடனடியாக அந்த தரிசனத்திற்காக நாம் செயல்படுவோமே ஆனால், அந்த தரிசனத்தை உடனே செய்து முடிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நாம் உற்சாகமாய் செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம்.
ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, ஒரு வினாடியில் நினைத்த மாத்திரத்திலே காரியத்தை செய்கிறவர் நீர் ஐயா. எங்களால் எந்த ஒரு காரியம் தடைப்படாதபடி நாங்கள் உடனுக்குடன் உம்மோடு இணைந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. குறித்த தரிசனங்கள் எங்களுக்கென்று உம்மால் நிறைவேற்றப்பட நாங்கள் உம்மோடு சேர்ந்து உடைக்க எங்களுக்கு உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Hallelujah. 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 God bless you. Thank you.